ஐயனாரு துணை டுடே பிரமோ இப்போ சந்தாவும் சேரனும் வராங்க. வந்த உடனே சந்தா சேரன் கிட்ட சொல்றாங்க, எனக்கு எனக்கு அந்த பையனோட கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க, வா நம்ம சீக்கிரமா ஓடி போயிடலான்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இருந்துட்டு அந்த சந்தாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓடி போறாங்க. ஓடி போற நேரத்துல அங்க அவங்க மாமா பாத்துறாங்க. பார்த்த உடனே என்ன பொண்ணு பார்த்துட்டு எடுத்துட்டு ஓடலான்ட்டு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊரை கூட நீ தாண்ட முடியாதுன்றாங்க. எனக்கு நான் தான் 25 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அப்போ ஏன் என் வாக்கை மீறிட்டீங்கன்றானே. உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்ட்டு சொல்லிட்டு சந்தாவோட மாமா சொல்றாங்க, நான் கட்டினாலும் அந்த கல்யாணம்ன்ற ஒன்று நடந்தா நான் அந்த ஜானகியோட தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடியாதுன்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ நைட்டோட நைட்டு அங்கே சண்டை அங்கே சேலனோட வீட்டுக்கு வராங்க. வா நம்ம சீக்கிரமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு சொல்லிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. விடிஞ்ச உடனே இப்போ போலீஸை சந்தாவை தேடிட்டு வராங்க. இப்போ சந்தாவோட மாமா அம்மா அப்பா இப்போ சந்தா கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப சந்தாவும் செல்லனும் சேர்த்து வைப்பாங்களா இல்லையான்ட்டு வரப்போற ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.